பன்னீர் டிக்கா செய்யலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது ஆனியன், கேப்சிகம், கர்ட் அண்ட் பன்னீர். இதனால சூப்பரா பன்னீர் டிக்கா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் கர்ட் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க. இது கூட இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கோரியாண்டர் பவுடர் அண்ட் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட பன்னீர், நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன், கேப்சிகம் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. எடுத்து ஃப்ரை பண்ணிட்டா பன்னீர் டிக்கா ரெடி. அதுக்கு ஒரு பேன்ல நல்லா தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் எடுத்து இதை போட்டுடணும். அவ்வளோதாங்க. இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இது டீப் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம பன்னீர் டிக்கா ரெடி. வாசனையே சூப்பராக இருக்குது. பன்னீர் டிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது உங்ககிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாஸ் அண்ணா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி அடுத்து நியாஸ் அண்ணா கிட்ட கேட்கலாம். அவரை கூப்பிட்டேன். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ இந்த பன்னீர் டிக்கா வீடியோ சக்ஸஸ் ஆச்சு. இதே மாதிரி வேற ஒரு நாள் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.